இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது யோவான் 2வது அதிகாரம் இறை வசனங்கள் 13 தொடங்கி 19 முடிய, குறிப்பாக 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நிகழ்வு அவரது உயிருக்கு உலை வைத்தது. அதனால்தான் இந்த நிகழ்வுக்கு பின் இயேசுவை கொல்வதற்கான முயற்சிகள் முழு மூச்சுடன் ஆரம்பிக்கின்றன. இயேசு மனித உள்ளங்களை அறிந்தவராலதால் இந்த ஆலய தூய்மை நிகழ்வு தன்னை சாவுக்கு இட்டு செல்லும் என்பதை உணர்ந்து இயேசு தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். அவர் தம் உடலாகிய கோயிலை பற்றியே பேசினார். ஆலயத்திலே நாம் இறைவன் முன் மண்டியிடும் பொழுது நம் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவரிடம் எதையும் நாம் மறைக்க முடியாது. நம் உள்ளத்தை அவருக்கு முழுமையாக திறந்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மை நம் பலவீனங்களுடன் ஏற்றுக்கொண்டு அவரின் மரணம் மூலம் கொண்டு வந்த மீட்பை நமக்கு நிறைவாக பெற்று தருவார். எனவே அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இன்றைக்கு இறைவன் வாழும் ஆலயமாக இருக்கிறோம். எனவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக பேணி காத்து ஆண்டவருக்கு கையளித்து அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக திருவிருட்சாதனங்களை கொண்டு தயார் செய்து ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதற்கு அவருடைய கரங்களின் கருவிகளாவோம். அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் பெற்றிட வழிவகை செய்வோம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தருள எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.